ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இப்போ நம்ம எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணனோட இயக்கத்தில் தன்னோட 49வது திரைப்படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக கயாடு லோகர் நடிக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நம்ம சந்தானம் அவர்கள் நடிக்க இருக்காரு. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் என்னதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உருவானாலும் இதை விட இன்னும் 2 திரைப்படங்களுக்கு சிம்பு ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அந்த 2 படங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் 50. அதாவது இந்த படம் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் 48 உருவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர்கள்லாம் விலக இந்த படத்தை எஸ்டிஆரே தயாரித்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவும் முன் வந்துட்டாரு. இதை தொடர்ந்து எஸ்டிஆர் 51 அஸ்வத் மாரிமுத்துவோட இயக்கத்துல சிம்பு நடிக்கிறதா கமிட் ஆகி இருந்தாரு. காட் ஆஃப் லவ் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துல சிம்பு எஸ்டிஆர் 51 படத்துல நடிக்கிறாருங்க. டிராகன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தாரு அஸ்வத் மாரிமுத்து. அந்த வெற்றி படத்தை கொடுத்த கையோட எஸ்டிஆர் 51 படத்தையும் அஸ்வத் மாரிமுத்து தான் இயக்குறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்தோடனே ரசிகர்கள் எக்கச்சக்க ஹைப்பை எஸ்டிஆர் 51 படத்து மேல வச்சுட்டாங்க. இப்ப எஸ்டிஆர் 51 படத்துல இருந்து ஒரு தாறுமாறான அப்டேட் ஒன்று இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தாங்க தயாரிக்கிறாங்க. அர்ச்சனா கல்பாத்தி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்றுல பேசி இருந்தாங்க. அவங்க என்ன சொல்லி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் 51 படத்தோட படப்பிடிப்பு ஆகஸ்ட் மாதம் தொடங்க இருக்கு. அதை தொடர்ந்து நிறைய அப்டேட்டுகளையும் நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த படம் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான கதையா இருக்கும். எஸ்டிஆர் ரசிகர்களுக்கு ரொம்பவே திருப்திகரமான ஒரு படமாக தான் இந்த எஸ்டிஆர் 51 இருக்கும் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா கல்பாத்தி தெரிவிச்சிருக்காங்க. இன்னொன்னு சொல்லி இருந்தாங்க, இந்த படத்துக்கான ஹீரோயினையும் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அந்த அப்டேட்டும் கூடிய சீக்கிரமே வரும். நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்து காத்துருங்கன்ற மாதிரி அர்ச்சனா கல்பாத்தி தெரிவிச்சிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாகுது அப்படின்ற மாதிரியும் அர்ச்சனா கல்பாத்தி தெரிவிச்சிருக்காங்க. அவங்களோட பேட்டிக்கு அப்புறமா இன்னுமே சிம்பு ரசிகர்கள் ரொம்ப உற்சாகத்துல இருக்காங்க. இந்த படம் எந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியா இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த படம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எஸ்டிஆர் 50 எப்பதான் ஆரம்பிப்பாங்க? தேசிங் பெரியசாமியோட இயக்கத்துல எஸ்டிஆர் 50 படம் அதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில தான் இருக்கு. அந்த படத்தை எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்றது சிம்பு அப்டேட் கொடுத்தாதாங்க தெரியும். காரணம் சிம்பு தான் அந்த படத்தோட தயாரிப்பாளரும் கூட.